எல்லாருக்கும் வணக்கம். மார்னிங் சேனலில் மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீக்கெண்டில் ஒரு ஃபுட் ரிவ்யூ வீடியோட நம்ம பார்க்க போகிறோம். என்ன ரெஸ்டாரண்ட்னா நம்ம அல்டிமேட் ரெஸ்டாரண்ட்டில் இன்றைக்கி வந்து கூழும் கஞ்சி குடிக்கலாமா, ஒரு பஃபே ஐட்டம், ஒரு 15 ரியாலுக்கு நல்ல பஃபே ஐட்டம், வயிறு முழுட்ட சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு ஒரே சாய்ஸ் அல்டிமேட் ரெஸ்டாரண்ட் தான். நான் உள்ளே வந்தோடனே பார்த்தேன், அல்டிமேட் ரெஸ்டாரண்ட்டுக்கு இவ்வளோ அவார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இளையராஜா அவார்ட்ஸ்லேருந்து ஏகப்பட்ட அவார்ட்ஸ் பார்த்தேன். இந்த அவார்ட்ஸு சீல்டெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு குவாலிட்டியான ஃபுட்டை நம்ம எல்லாருக்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்ம தமிழ் மக்களுக்கு ஒரு பிடிச்சமான ரெஸ்டாரண்ட்டு அப்படிங்கிற ஒரு சாய்ஸில் நம்ம அல்டிமேட் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குங்கிறது நம்ம தமிழர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். என்னப்பா இருக்குது அல்டிமேட் ரெஸ்டாரண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டர் பன்னு ஜாமு அப்படின்னு சொல்கிற அந்த பட்டர் பன்னும் இருக்குது. அதே டயத்தில் நம்ம ஊர் சைடில் கும்பகோணம் காஃபி குடித்தா எப்படி இருக்கும் அந்த டவராவில், அந்த ஒரு ஸ்டைல்லையும் இருக்குது. அதாவது மக்களே, கும்பகோணம் காஃபிங்கிறது எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் டவரால் எப்படி குடித்தா எப்படி இருக்கும், அதேமாரி நம்ம ஊர் சம்சா வடை எல்லாமே இருக்குது. எல்லாமே சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குது. இதெல்லாம் நம்ம ஊர் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னா ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து மத்தியானம் லஞ்சை நல்லா வயிறு முட்டை சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் இந்த காஃபி டீ எல்லாம் ட்ரை பண்ணுவோம். நாங்கள் மேலே ஏறி போனோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலிக்காக ஒரு 15 ரியாலில் ஒரு பஃபே ஐட்டம். ஒரு பட்ஜெட்டில் உள்ளவங்க ரெஸ்டாரண்ட் வீக்லி ஒன்ஸோ இல்லை மந்த்லி ஒன்ஸு வெளியில் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட் தான் பெஸ்ட்டு சாய்ஸு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் துவையல், அது நம்ம ஊர் வத்தல், அதே டயத்தில் நமக்கு மோர் மிளகா, அதேமாரி வெங்காயம், இது எல்லாமே சூப்பரான டேஸ்ட்டில் பழைய கஞ்சி பழைய சோறு குடித்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு டேஸ்ட்டில் நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த ரியாலிட்டி சுவையை நம்ம ருசிக்கிறதுக்கு தாங்க அல்டிமேட் ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். அல்டிமேட் ரெஸ்டாரண்ட் வந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து பஃபே ஐட்டம்ங்கிறதால நீங்களாக தான் செல்ஃபாக பரிமாறிக்கணும். அதனால் ஒரு பிளேட் எடுத்தோம், கூழு கஞ்சி குடிக்கணும். அதேமாரி அது வந்து நம்ம வந்து எல்லா அதாவது சூப்பு தான் குடிப்போம். இங்கே வந்து கூழு கஞ்சி, அதாவது கேழ்வரகு கஞ்சி, அதெல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதில் அப்படியே அந்த சின்ன ஆனியனை உரித்து போட்டிருந்தாங்க. அந்த நம்ம போட்டு அந்த கஞ்சிக்குள்ளே சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டுங்க. இது எல்லாத்தையும் சாப்பிட்டா நல்லா செமையாக தூக்கம் வரும். அப்படி ஒரு தூக்கம் வந்துச்சுங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து இந்த வத்தல், மோர் மிளகாய் எல்லாம் பார்த்தோம். அடுத்த ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா கூழு கஞ்சி. இந்த கூழு கஞ்சி செமையாக இருந்தது. இந்த கஞ்சி நான் ஒரு 2 வாட்டி சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் அந்த நம்ம ஊர் ஸ்டைலில் அந்த துவையல் வச்சுருந்தாங்க. அந்த துவையலும் செம்ம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செட்டிநாடு சிக்கன், இது கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. இந்த செட்டிநாடு சிக்கன் வந்து இந்த குளிருக்கு நீங்கள் சாப்பிடும்போது அதில் உள்ள ஸ்பைசிஸ்லாம் வந்து செமையாக டேஸ்ட்டாக இருந்தது. நான் வந்து கேரளா மோட்டா ரைஸ் வச்சு சாப்பிட்டேன். அந்த கேரளா மோட்டா ரைஸுக்கும் அந்த செட்டிநாடு கிரேவிக்கும் செம்ம டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷு, அதாவது மலபார் ஸ்டைலில் ஒரு ஃபிஷ் கிரேவி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஃபிஷ்ஷு குழம்ப சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடில் வெஜிடேரியன் ஸ்டைல்லையும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வெஜிடேரியனுக்கு என்னப்பா இருக்குது நீங்கள் கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் ஸ்டைலில் சாம்பார், வத்த குழம்பு, அப்புறம் தக்காளி போட்டு ஒரு நல்ல ரசம் வச்சா எப்படி இருக்குமோ அந்த ரசம் வீட்டு ரசம் மாரி இருந்ததுங்க. அப்புறம் நம்ம தொட்டுக்கிறதுக்கு என்னென்ன கேட்போம், ஒரு கூட்டல், அதாவது ஒரு நல்ல ஒரு கிரேவி ஐட்டமாக. சம்டைம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீரை வகைகளும் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா பட்டர் மில்க்கு, அப்புறம் பாயசம், அதுவும் நல்லா இருந்தது. செம்ம டேஸ்ட்டு பாயசம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பட்டர் மில்க்கு வந்து நம்ம எப்படி வீட்டில் கடைவோமோ அந்தமாரி கடைஞ்சி வச்சுருந்தாங்க. பட்டர் மில்க்கு செம்ம டேஸ்ட்டு. என் பையன் வந்து பஃபே ஐட்டத்தில் உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டது இன்றைக்கி தான். நானே பசங்களுக்கு என்றைக்குமே வீக்கெண்ட்லேயோ இல்லை மந்த்லி ஒன்ஸு வெளியில் கூப்பிட்டு போனால் நல்ல வயிறு முட்டை அவங்களே சாப்பிட்ணும் அப்படின்னு நான் நினச்சி தான் கூப்பிட்டு வந்தேன். அதேமாரி நான் சாட்டிஸ்ஃபைடாக பசங்க அவங்களாவே செல்ஃபாகவே சாப்பிட்டாங்க. ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கும்போது பசங்களுக்கு ஃபீட் பண்ணி அவங்கள வந்து செல்ஃபாக சாப்பிட வைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்தமாரி பஃபே ஐட்டத்துக்கு கூப்பிட்டு போகும்போது என் பையன் தன்னாலே அவனே சாப்பிட்டான். அடுத்தது இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு ஹாட் வாட்டரில் ஒரு ஜீரக தண்ணி குடித்தா எப்படி இருக்கும், நம்ம உடம்புல செரிக்கணும்லங்க. அதுக்கு தான் நானும் ஜீரக தண்ணியும் குடித்தேன். ஜீரக தண்ணி குடித்தோன்னே செம்ம அந்த, ஏன்னா நான் சாப்பிட்டதுலாம் வந்து பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வந்து செட்டிநாடு சிக்கன் சாப்பிட்டேன், அந்த கிரேவி, அப்புறம் மலபார் ஃபிஷ்ஷு, இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ப்ளஸ் இந்த வத்தல், இந்த கூழு கஞ்சி பழைய கஞ்சி இதெல்லாம் சாப்பிட்டோன்னே எனக்கு செம்ம தூக்கம் வந்துச்சு. அந்த தூக்கத்தோடையே அந்த தூக்கம் கலையணுங்கிறதுக்காக ஒரு டீ ஒன்று அடித்தேன். டீ அடித்த பிறகு, அதாவது மக்களே, நம்ம ஊர் என்றைக்குமே கடல் தாண்டி வந்தாலும் நம்ம மறக்க மாட்டோம். அப்படி ஒரு டயக்ராம் வச்சுருந்தாங்க. நம்ம எப்படி வந்து பழைய காலத்தில்
ஒரு மசாலா அரைக்கும் போதாக இருக்கட்டும், அரிசி அரைக்கும் போதாக இருக்கட்டும், அதுவும் கேரளா ஸ்டைலில் ஒரு காந்தாரா மாரி ஒரு ஃபோட்டோ வச்சுருந்தாங்க. செம்மையாக இருந்தது. அதேமாரி நம்ம சைடில் வந்து கோயில் கோபுரம் அப்படிலாம் இருந்துச்சு. கண்டிப்பாக அல்டிமேட் ரெஸ்டாரண்ட் எல்லோரும் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருந்தது. ஓகேங்க, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Morning Moon.